ஐயா மேடத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். இந்தாங்க ஐயா, டேஸ்ட் பாருங்க. இவர் வேற இந்த நேரம் பார்த்து வந்து நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த கஸ்தூரி தப்பிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. மேடம் நீங்களும் ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க மேடம். ஐயா இந்த ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை ஆகாம இருக்க ஏசி ரூம்ல வச்சா நல்லா இருக்கும் ஐயா. அதோ அந்த ரூம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க, நீங்க அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. ஐயோ, அந்த ரூம்ல தானே கஸ்தூரி இருக்கா? ஆனா இந்த மனுஷன் அந்த ரூம்ல போய் வைக்க சொல்றாரு. ஐயோ, அவளை பார்த்து யார் என்னன்னு கேட்டா சிக்கலாயிடுமே. வேற ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா பாத்துக்கோங்க. அப்புறம் கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு தான் இப்ப ரொம்ப முக்கியம். அவ தப்பிச்சு போயிட போறா. இல்ல சார், எல்லாம் தேவைக்கு அதிகமாவே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் சார். சரி சார். எங்க சொல்லுங்கம்மா. சந்திரா, நாங்க புறப்பட்டுட்டோம். விஸ்வாவுக்கு இன்னொரு காரை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரிம்மா, இங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வாங்கம்மா. சரிப்பா. சரிம்மா, ஓகே வச்சறேன். அதுக்குள்ள இது எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரி, சரிங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பும். சரி வா. மிஸ்டர் விஸ்வா, மூஞ்ச மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்க நீ. எப்படியோ ஒரு வழியா அத்தையும் உன் வழிக்கு கொண்டு வந்துட்டல்ல. காரியக்காரன்டா நீ. அண்ணே, இப்பவே இப்படி இருந்தனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை சுத்தமா மறந்துடுவா போல இருக்கு. என்ன சத்தம்? சாமி கும்பிட்டு இருக்கோம்ல. இல்லத்த, புது ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். விஸ்வா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ விஸ்வா. இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்காது விஸ்வா. டேய், அங்க பாருடா, யாரோ ஒருத்தன் ஃபிகரை தள்ளிட்டு வந்திருக்கான். அடிங்க விஸ்வா, அடிங்க. யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ். தவறு வேற இல்ல. விஸ்வா, நான் என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் விஸ்வா? சொல்லுங்க விஸ்வா. நான் என்னையும் உங்களுக்காக கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னடா லவர்ஸ்குள்ள ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு. டேய், அப்படின்னா நம்ம போய் பஞ்சாயத்தை பண்ணி வைப்போம். வாங்கடா, பண்ணிருவோம். விஸ்வாவுக்கு அனுப்பின காரு இதே மாதிரி தானே? மாப்பிள்ளை அழைப்புக்கு பழைய வண்டி அனுப்பிட்டோன்னு பேர் வந்துட போகுது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். மாப்பிள்ளை வண்டிக்கு இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி சேம் பிராண்ட் சேம் கலர் வண்டி தான் மேடம் அனுப்பியிருக்கோம். நல்ல வண்டியா இருந்தா சரிதான்ப்பா. இந்நேரம் போய் பிக்கப் பண்ணிருப்பாங்கல்ல? பிக்கப் பண்ணிருப்பாங்க மேடம். நாம கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி போயிடுச்சு மேடம். சரிப்பா. எதுக்கும் அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமே.
என்ன இது? அம்மா போனை சார்ஜ் போடாம வச்சிருக்க போலயே. விஸ்வா சார் வீட்ல இருந்து எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிருப்பாங்க. அவங்களோட தான் அம்மாவும் இருக்கும். எதுக்கும் சாருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. என்ன அவர் போன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை கார்ல வந்துட்டு இருக்கிறதால லைன் கிடைக்கலையோ? டேய் ரொம்ப க்ளோஸா போகாதடா. நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா. டேய் அரை மணி நேரம் சொல்லி 20 நிமிஷம் ஆச்சுல. எதனா கால் பண்ணிருக்காங்களான்னு பாரு. இல்லடா, அதான் அவங்க கால் பண்ணலன்னா அரை மணி நேரம் கழிச்சு அடிச்சு தூக்க சொல்லிட்டாங்கல்ல. கால் பண்ணலன்னா நம்மளே அடிச்சு தூக்கிடலாம்டா. சர்ரா. விஸ்வா, ஒருத்தரையும் விடாதீங்க விஸ்வா. நல்லா அடிச்சு போடுங்க இவனுங்களே. டேய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டியா? நல்லா அடிங்க விஸ்வா, அடிங்க இவனுங்களே. நல்லா அடிங்க. டேய் என்ன பிடிக்கிற? கைய நல்லா இறுக்கமா புடி. அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும். சரி சரி. விஸ்வாவை இங்க இருந்து போக விடாம பாத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மேடம் அவர் இங்க இருந்து போக மாட்டார் மேடம். சரி சரி, இழுத்துட்டு போற மாதிரி போ. நான் பயந்த மாதிரியே வரேன். டேய் விட்றா, விட்றா என்ன? காப்பாத்துங்க விஸ்வா, என்ன காப்பாத்துங்க, விட்றா. காப்பாத்துங்க விஸ்வா, விஸ்வா. விஸ்வா எவ்வளவு டைட்டா புடிச்சிருக்கான்னு பாருங்க. என்னை காப்பாத்துங்க. ஐயோ என்னை காப்பாத்துங்க விஸ்வா. அதெல்லாம் என்ன சொல்றது? இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்க? எப்பா போதும்பா, ரீல இருந்து போய் 5 நிமிஷம் ஆகுது. மேடம் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. டேய் சிவகாமி வாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டனா? இவர் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் மறைஞ்சு மறைஞ்சு போனேன். இப்ப பாத்துட்டாரா? இனி விடவே மாட்டாரு. ஏய் என்ன அங்கே நின்னு பாத்துட்டு இருக்க? வாங்க. வரேன் வரேங்க. வணக்கம் சார். வாங்க. என்னங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாரையும் வாசல்ல நின்று வரவேற்கிறத விட்டுட்டு நீ வந்து 1 hour ஆச்சு. ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்க. இவர் வேற அனன்யா கிட்ட வேற 1 hourல நிச்சயதார்த்தத்தை நிறுத்தறதா சொல்லியிருந்தோம். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அவ ஏதாவது கிறுக்கத்தனமா பண்ணிட போறா. ஏய் அங்க பாரு, பத்மா மேடம் வந்துட்டாங்க. வா ரிசீவ் பண்ணலாம் வா. நாம போன் பண்ணலன்னா அனன்யா ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிடுவா. முதல்ல அவளுக்கு போன் பண்ணி பேசணும். என்ன இது கஸ்தூரி மாதிரியே இருக்கு. மேடம் ஒரு நிமிஷம், தெரிஞ்சவங்க போறாங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன்.
இருக்கீங்க? நான் நல்லா நான் சிவகாமி, தெரியுதா? தெரியுது. சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமேதான் சாப்பிடு. போங்க போங்க. அவ எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கௌசல்யா, மல்லிகா எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இதை தந்துரு. அவங்க எல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாங்க. அவங்க எங்க இருக்காங்க நானும் பாக்குறேன். முதல்ல கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாம நல்லா கொஞ்சம் இருக்குல்ல? ரிலாக்ஸ். மேடம், உங்களுக்கு ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது நல்ல பெரிய ரூமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்க சார். அப்புறம் மல்லிகாவை பாத்தீங்களா? மல்லிகாவா? யார் மேடம் அது? அவங்க ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். ஓஹோ. அன்னைக்கு கூட நீங்க ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, நான் கூட அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொன்னனே, மறந்துட்டீங்களா சார்? ஆமா சம்பந்தி, ஞாபகம் இருக்கு. ஆனா நான் அவங்கள பார்த்தது இல்லையே. நான் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா அப்பாவை கூட இருந்து அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஆமா, நானும் அம்மாவும் கூட அங்க இருக்கும்போது ஒரு தடவை அங்க போயிருக்கோம். பட் நாங்க அப்ப கூட அவங்கள அங்க பார்க்கல. ஆமா, இப்ப மண்டபத்துக்கு எப்படி வந்தாங்க? சிவகாமி தான் மண்டபத்துக்கு வரும்போது அழைச்சிட்டு வந்தாங்க. சிவகாமி அழைச்சிட்டு வந்தாளா? சிவகாமி, இங்க வாயே. இவர் வேற என்ன கண்காணிக்கிறதையே வேலைய வச்சிருக்காரு. அந்த கஸ்தூரி வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. நானே டென்ஷன்ல இருக்கேன். சிவகாமி, என்னங்க? இங்க வா. அப்படியே கூப்பிட்டு சொத்த பூரா என் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி தான். சிவகாமி, வர்றேன், வந்து தொலைக்கிறேன். சிவகாமியை கேட்டா தெரியும், வரட்டும். வெப்பனா கொஞ்சம் கூட டைமே இல்லாம அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற என்ன பார்க்கும் போதெல்லாம் சிவகாமி சிவகாமி சிவகாமின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஒரு வேலையும் செய்யாம சும்மா சுத்துறது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடி கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அது வீட்ல இருந்து மல்லிகாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவங்க எங்கன்னு சார் கிட்ட கேட்டேன். அவரு அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொன்னாரு. ஐயோ, பத்மா இத இவருக்கு முன்னாடி சொல்லி என்ன வசமா சிக்க வச்சுட்டாளே. ஏய், உன்னதானே கேக்குறாங்க. ஆமா, நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வந்த? அது மண்டபத்துல நான் மட்டும் தானே தனியா வேலை பார்க்கணும். கூட ஒத்தாசைக்கு ஒருத்தவங்க இருந்தா அட்லீஸ்ட் ஒரு பேச்சு துணைக்காவது நல்லா இருக்குமேனு தான் நான் அவங்க வீட்டுல போய் கேட்டேன். மேடம் தான் மல்லிகாவை அனுப்பி வச்சாங்க. உன்னை வந்து மண்டபத்துல வேலை பாருன்னு அனுப்பிச்சு வச்சா நீ அவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து வேலை பார்க்க வச்சிருக்க. என் மானத்தை வாங்குறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்றியா? அவங்க மண்டபத்துக்கு வந்ததும் போன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. நானும் வேலை பரபரப்புல அவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல. சரி, பரவாயில்ல, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. சரி, ஓகே. அப்புறம் நீங்க எல்லாரும் ரூம்ல போய் பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரூம்ல சேஃபா வச்சுக்கோங்க. அப்புறம் கௌசல்யா, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, சேஃபா வச்சுக்கோ. ஓகே வசந்த், சுபா, ஏங்க விஸ்வாக்கு போன் பண்ணி ஏன் இன்னும் வரலன்னு கேளுங்க. டைம் ஆயிடுச்சு. எங்கதான் போய் தொலைஞ்ச இந்த கஸ்தூரி? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மரியாதையை விட என்ன? என்ன விடுறீ? விடு, விடு. கத்தாதடி, உன்னை என்ன பண்ற பாரு. என்ன சிவகாமி, என்னதானே இவ்வளவு நேரமா ரூமா தேடிட்டு இருந்த?
பத்மா மேடம் என்ன பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தத நான் பாத்துட்டு தாண்டி இருந்தேன். நீ எப்படியும் என்ன தேடி வருவேன்னு தான் நான் இந்த ரூம்லயே காத்துட்டு இருந்தேன். இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு தாண்டி போறேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. அது வரைக்கும் இங்கே கடை. நீ இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னுட போறது கிடையாது. இப்ப உன்னை திருப்பி அடிக்காம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் பொண்ணு மட்டும்தான். நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறம் ஏண்டி என்ன கொல்றதுக்கு என் பின்னாடியே துரத்திட்டு வர? ஏண்டி உனக்கு தான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டேன்ல. நான் கட்டின புடவையோட கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்ல, அது போதாத உனக்கு? நீ என்ன தூக்கணும் நீங்க ஒவ்வொரு ரூமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தல. ஆனா நீ எப்ப சிக்குவேன்னுதான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏய், நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? ஏய், உங்க அப்பன் தான் கால் பண்றான். உனக்கு கால் பண்ணி என்ன கேட்க போறான்? கஸ்தூரி கிடைச்சிட்டாளா, அவளை கொன்னுட்டியான்னு தானே கேட்க போறான். என் பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை என்னைக்கும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். என்ன சொன்ன? என் பொண்ணு யாருன்னு 3 நாளைக்குள்ள என் வாயால சொல்ல வைப்பியா? அதான் நடக்கலையே. கெட்டது செய்யற நீ எல்லாம் ஜெயிச்சா அப்புறம் சாமி எதுக்கு? என்கிட்டயே என் பொண்ணு கொல்றேன்னு சொன்னல. ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரி, ரொம்ப நேரமா பத்மா மேடம் என்ன காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் போன் ஒண்ணுதான் கேடு. இங்க பாரு, இந்த ரூம்லயே உன்னை வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ இங்கேதான் கிடக்கணும். நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியவும் போறது இல்ல. இங்கே கடந்து சாவு. டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தெரியல. நம்மள ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு நமக்கு யாரும் எதிரிங்க இல்ல. அப்புறம் யாரு இவனுங்க? இவனுங்க யாரு என்னன்னு எந்த டீட்டெயிலும் தெரியல. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரமும் இல்லை. இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது சேஃபா தப்பிச்சு போயிடணும். ஐயோ, நம்ம இடிச்சிட்டியான்னு தான் கேட்க போன் பண்றதா நினைச்சு போனை எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம காருக்குள்ள இருக்கிறோங்கிறத எப்படியாவது அவனுங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஐயோ, இவனுங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு எப்படியும் ஆக்சிடென்ட் பண்ணாம இருக்க மாட்டானுங்க போல இருக்கே. மோதுனா நானும் விஸ்வாவும் அவ்வளவுதான் காலி. வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல. ஒன்னாவது ஐயோ, மல்லிகாம்மா வந்ததுல இருந்து உங்களதான் தேடிட்டு இருக்கோம். மல்லிகாம்மா எங்க, மல்லிகாம்மா எங்கன்னு அத்தை எத்தனை தடவை கேட்டுட்டாங்க தெரியுமா? எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் சமையல் கட்டுல இருந்தேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? நாங்கெல்லாம் எப்பவோ வந்துட்டோம். விஸ்வா தான் இன்னும் வரல. சரி, நல்ல வேளை உங்களை பார்த்தது நல்லதா போயிடுச்சு.
அன்பரசிக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு ஜானகி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் ஆர்த்தி எடுக்கிறீங்களா? நானா? ஆமா மல்லிகா அம்மா, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க கையால ஆர்த்தி எடுத்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. வாங்கம்மா, டைம் ஆகுது. அத்தை அவருன்னு நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நம்ம போய் ஆர்த்தி எடுக்கலாம். மா, மல்லிகாம்மா, தட்டை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்க போலாம். என்ன இது, ஒரு நிச்சயதார்த்த பொண்ணு ஆர்த்திக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு? அன்பரசி, உனக்காக ஏதோ மேடம் ஸ்பெஷல் ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா ஐயோ, இவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது? டேய், நம்மள பார்த்தா பயந்து நிக்கிறா. வா, கிட்ட போய் பொருளை வச்சு பயமுறுத்திக்கிறோம். இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நாம ஏதாவது பண்ண போய் அவ கத்தி கூப்பாடு போட்டா நம்மளை பிடிச்சி டின்னு கட்டிடுவானு. இங்க ஆளுங்க வந்து போறதால அவனுங்க எதுவும் பண்ண முடியாம நிக்கிறானுங்க. நம்ம தைரியமா உள்ள போலாம். போனவனுங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஐயோ அண்ணே, 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 டேய், என்னங்கடாச்சு? அண்ணே, அந்த கஸ்தூரி உள்ளதானே இருக்கா? டேய், நல்லா பாத்தீங்களா? அவதானடா அது. எங்கடா ஒளிஞ்சிருக்கா? அட நீங்க வேறண்ணே, கையில ஆரத்தி தட்டோட வந்து இங்கதான் ஊத்திட்டு உள்ள போறானே. வந்தது நீங்க பாக்கலையாண்ணே? என்னது, இங்க வந்துட்டு போனாலா? ஐயோ டேய், நான் பாக்கலையாடா. அது மட்டும் இல்லண்ணா, எங்க 2 பேரையும் பார்த்து பயந்து போய் அப்படியே நின்னானே. அப்படியே ஆட்களோட சேர்ந்து உள்ள போயிட்டானே. சிவகாமி உள்ள இருக்கும்போது இவ எப்படி தைரியமா பயமே இல்லாம சுத்திட்டு இருக்கா? ஆமா, டேய், உள்ள சிவகாமிய பாத்தீங்களாடா? மேடத்தை மண்டபம் முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் காணுனே. அத உங்ககிட்ட சொல்ல வரும்போதுதான் கஸ்தூரியை பார்த்தோம். சிவகாமிய காணோமா? போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஏண்டா, அவளை தூக்கிட்டு போன் பண்றேன்னு வேற சொன்னாலேடா. இவ வெளியே இருக்கானா? அப்போ சிவகாமி? டேய், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எதுக்கும் நீங்க திரும்பி போய் சிவகாமிய மண்டபத்துல ஒரு இண்டு இடுக்கு விடாம தேடுங்க. சரிங்க. சிவகாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் நாம அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ண முடியும். டேய், என் பொண்ணு வந்த உடனே கஸ்தூரி அசால்ட்டா தூக்கிடலாம். போங்க போங்க போங்க. சொன்னா அது இதுக்காக தானே இப்பதான் புரியுது. அவளுக்கு அப்படியே சிவகாமி பத்தி தான் எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்க வேண்டியது. அன்பரசி, நீ நிச்சயதார்த்த பொண்ணுமா, உன் முகம் வாடி இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க.
இத பாரு, விஸ்வாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. ஆமா அன்பரசி, யாருக்குமே எந்த தப்பும் செய்யாத உனக்கு கண்டிப்பா கஷ்டப்படுற மாதிரி வேற எதுவுமே ஆகாதுமா. அம்மா, யாருக்காவது லைட்டா தெரிஞ்சா கூட ஆள் அழுக்க கதை கட்டி விட்டுருவாங்கம்மா. நான் வர வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நானும் வரேன் சார். வேண்டாம் அன்பரசி, மண்டபத்துக்குள்ள வந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் ஆகாம வெளியே போக கூடாதுமா. நீ பயப்படாத, நான் இருக்கேன். மா பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிற? சொல்ல அன்பு, ஏதாவது பிரச்சனையா? பத்மா மேடம் ஏதாவது சொல்லிட்டாங்களா? அழாம சொல்ல அன்பு. அதெல்லாம் இல்ல மஞ்சு, அவங்க எதுவும் சொல்லல. அப்ப வேற எதுக்காக தான் இப்படி வந்து அழற? விஸ்வா சார அந்த அனன்யா தான் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிருக்கா மஞ்சு. என்ன அன்பு சொல்ற? அனன்யாவா? அந்த விஷப்பூச்சி எதுக்கு சார கூட்டிட்டு வர போயிருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல மஞ்சு. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சந்திரசேகர் சாருக்கு கால் பண்ணி விஸ்வா சார் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மஞ்சு. என்னது ஆக்சிடென்ட்டா? இருக்காது. ஆமா மஞ்சு. அன்பு, நீ பயப்படாத அன்பு. அதெல்லாம் விஸ்வாசருக்கு ஒன்னும் ஆகாது. உன் நல்ல மனசுக்கு நீ கும்பிடுற முருகன் உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு. பதட்டப்படாம இரு அன்பு. இல்ல மஞ்சு, அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மஞ்சு. கடவுளே, இது என்ன சோதனை? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கே. என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்பதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு அவ சந்தோஷமா வாழ போறான்னு நான் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள நீ இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்க. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. விஸ்வா தம்பிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ ஒன்ன மட்டுமே நினைச்சு கும்பிடுறவ. அன்பரசிக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. இந்த மாதிரி நேரத்துல தான் கார் கூட கால வரணுமா? இந்த அனன்யா பார்த்த தேவையில்லாத வேலையினால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க. விஸ்வாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. வேற யாருக்கிட்டையாவது காரை வாங்கிட்டு போயிடலாமா? சத்தியமூர்த்தி சாரோட காரை வாங்கிட்டு போலாம். ஆனா எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? வேண்டாம். சரி, வேற ஏதாவது சமாளிப்போம்.
என்ன சம்பந்தி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட மேரேஜ் எல்லாம் ரொம்ப தள்ளி போட வேண்டாம். உடனே அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். என்ன அன்பரசி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்பா ஏன்பா? சரி விஸ்வா, டைம் ஆயிடுச்சு. மஞ்சு, அன்பரசியை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். அன்பு வா. ஓ விஸ்வா, ஏதோ சின்ன சின்ன திருஷ்டி இருந்திருக்கு. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீயும் போய் ரெடி ஆகு போ. போப்பா. சம்பந்தி, நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எல்லாரையுமே ரெடியா சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடியா சொல்றேன். ஏன் விஸ்வாவ அவளுக்கு நிச்சயம் பண்றது இல்லாம இந்த பாட்டியும் அப்பாவும் என்னையே திட்டுறாங்க. அப்பா பாட்டின்னு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்டு இருக்கான் அந்த பட்டிக்காடு. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிறுத்துறேன்னு பாருன்னு வீர வசனம் எல்லாம் பேசின அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. எல்லாரும் டென்ஷன் பண்றதுக்குன்னே இருக்காங்க. எதுக்குடி இப்ப என்ன அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்பல்ல? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என் விஸ்வாசர் இப்பதான் எல்லாத்தையுமே சொன்னாரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்ன? ஓ விஸ்வாவா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல Dress, சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு, இது எதுவுமே இல்லாத பிச்சைக்காரி நீ. நீ என்னையே எதிர்த்து பேசுறல்ல? என் விஸ்வாவை என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம ஏன் விஸ்வான்னு ரொம்ப குதிக்கிற. ஓசையில கிடைக்குதுன்னு ரொம்ப எல்லாம் ஆடாத, புரியுதா? என் விஸ்வான்னு சொல்லி பாரு. ஒண்ணு விடுடி. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், அக்கா தங்கச்சி அடிக்கலாம், ஆனா தங்கச்சி அக்காவை அடிக்கிறது ரொம்ப தப்புன்னு. இப்படியே சொல்ற பேச்சு கேட்காம பண்ணிக்கிட்டே இருந்த கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். அது சரி, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதுல? உனக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு ஆண்டவன் படைச்சிருக்கானா இல்லையா? ஏய், யாருக்கு யார் அக்காடி? நீயே ஒரு பிளாட்ஃபார்ம். அப்பா பேரு தெரியாத உனக்கு நான் தங்கச்சியா? பாத்துக்கிட்டே இருடி, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. இந்த அனன்யா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு நான் காட்டுறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. ஏய், என்னடி திமிரா? சும்மா அரைஞ்சுகிட்டே இருக்க. ஆமா, அறைவ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு. இனியும் அத சொல்லி உன்னை திருத்த முடியாது. அடிச்சுதான் திருத்தணும். நீ எனக்கு தொல்லை கொடுத்த, நானும் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இப்போ விஸ்வாசருக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்க. இனிமேலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. வச்சு வெள்ளாசிடுவேன். இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணனு வெய்ய,
இப்போ அடிச்ச மாதிரிதான் திரும்ப திரும்ப அடிப்பேன். டேய் அண்ணா கால் பண்றாரா? எடுத்து பேசுடா. சொல்லுங்கண்ணா. டேய் என்னடா சிவகாமிய பாத்தீங்களா இல்லையா? டேய் ஒரு ரூம் விடாம எல்லா ரூம்லயும் தேடுங்கடா. தேடிட்டு தானே இருக்கோம். இன்னும் சிவகாமி மேடத்தை பார்க்கலண்ணா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலண்ணா. அண்ணா மண்டபத்துல ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்கோண்ணா. கண்டிப்பா கண்டுபிடிச்சலாண்ணா. அப்பாவோட ஆளுங்க தானே நினைக்கிறேன். அப்பா என்ன தேட சொல்லிருக்காரு போல இருக்கு. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். எப்படி இவனுங்களை கதவை திறக்க வைக்கிறது? அவங்க எங்கேயுமே காணோண்ணா. எங்க கண்ணுல இன்னும் படலண்ணா. டேய் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சிவகாமி ஏதோ பிரச்சனையில மாட்டிருப்பாளோ. உடனே ஒண்ணு செய்யுங்க. ஒரு இடம் விடாம தேடுங்க. உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும். புரியுதா? சரிங்கண்ணா புரியுதுண்ணா. நாங்க பாத்துட்டு போன் பண்றோம்ண்ணா. சீக்கிரம்டா. அவளை பார்த்த உடனே எனக்கு சொல்லு. என்ன? சரிங்கண்ணா. சுபா அம்மா எங்க? வெளியில யாரோ முக்கியமானவங்க வந்திருக்கிறதா சொல்லிட்டு போனாங்க. ஏன் அம்மாவை தேடுற? சந்திரசேகர் சார், ஃபங்க்ஷனை டெக்கரேஷன் அது இதுன்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. எல்லாமே பிரமாதமா இருக்கு சார். எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான் மேடம். பேத்தியோட கல்யாணத்துக்கு இப்பவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா, எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ஒன் செகண்ட். ஹலோ. ஹலோ அம்மா எங்க இருக்கீங்க? இங்கதான் மண்டபத்துல தான். நம்ம சந்திரசேகர் சார் கூட பேசிட்டு இருக்கேன். ஏன் வசந்த்? அம்மா நீங்க உடனே என் ரூமுக்கு வாங்கம்மா. என்னப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா? போன்லயே சொல்ல. இல்லம்மா நீங்க உடனே இங்க வாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? சின்ன வசந்த் சொல்ற. நீங்க இங்க வாங்கம்மா. எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாதுமா. இவன் என்ன திடீர்னு பிரச்சனைன்னு ஏதோ சொல்றான். ஒண்ணும் புரியலையே. சார் ஒரு நிமிஷம். ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ப்ளீஸ் மேடம். நினைச்சோம் அந்த கஸ்தூரி மண்டபத்துக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கான்னு நம்ம பசங்க சொல்லும் போதே நீ ஏதோ பிரச்சனையில மாட்டி இருப்பியோன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. ஆமாப்பா, அவ என்ன கட்டி போட்டுட்டு இதே மண்டபத்துல தான் நான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுன்னு என்ன இங்கே கிடந்து சொல்லிட்டு போயிட்டாப்பா. உங்க மேலயும் என் மேலயும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போனாப்பா அவ. அப்பா, அவளை நான் உடனே தூக்கி இந்த நிச்சயத்தை நான் நிறுத்தணும்பா. இல்லன்னு வச்சுக்கோங்க, அனன்யாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாதுப்பா. அப்புறம் விஸ்வாவும் அனன்யாவுக்கு கிடைக்க மாட்டான். நீ சொல்றதும் சரிதாமா. அப்பா, நீங்களும் உங்க ஆளுங்களும் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவ உங்க கண்ணுல பட்ட அடுத்த நிமிஷமே அவளை தூக்கிடுங்க. அப்புறம் எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்பா. சொல்லுமா. சரிம்மா, அவனுங்களை வர சொல்லு. நான் கொடுத்து அனுப்புறேன். இத பாருங்க, நீங்க போய் அப்பா கொடுக்கறத வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. சரி மேடம். போங்க. மேடம்
இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தாண்டி போறேன். டேய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. அது வரைக்கும் இங்கேயே கடை. நீ இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னுட போறது கிடையாது. கஸ்தூரி, இருடி இருடி வர. என்னையே ரூம்ல கட்டி போட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உனக்கு அந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? என்ன நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்குமே உனக்கு இருக்கு. ஏன் போனையே உடைச்சு போட்டா போற? இனிமே கனவுல கூட நீ சிவகாமிங்கிற பேரு கேட்டா நடுங்கணுண்டி. நடுங்க வெப்ப. அம்மா பொண்ணுங்கிறத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது அம்மா கிட்ட சொல்லி உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்தம். இந்த நேரம் பார்த்து அம்மா எங்க போனாங்க? ச்சே. என்னென்ன வெளியிலேயே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இனியும் அம்மாக்காக இங்க வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே போய் பார்த்து சொல்லிட வேண்டியதுதான். இந்த வசந்த் அண்ணன் எப்பவுமே இப்படிதான். சுபா, அம்மா எங்க போயிட்டாங்க? என்னென்ன ஆள் ஆளுக்கு 2 பேரும் வந்து வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? மாத்தி மாத்தி வந்து அம்மாவை தேடிட்டு இருக்கீங்க. இவ்ளோ நேரம் வசந்த் அண்ணன் அம்மா எப்ப வருவாங்க, அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டுட்டே இருந்துச்சு. இப்ப நீ வந்து கேட்டுட்டு இருக்க. வசந்த் இப்ப எங்க? அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணுச்சு. அவங்க வரலன்னு எதுவும் எங்க இருக்காங்களோ அங்க போய் பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. ஐயோ, இவன் வேற உளறி கூட்டிட்டா எல்லாம் நாசமா போயிடுமே. அம்மா எங்க போறான்னு எதுவும் சொன்னாங்களா? அம்மா எங்க போயிருக்க போறாங்க? வெளியே நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க போறாங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இரு, நான் வரேன். சரி சரி. ஆமா சார், என்னைக்குதான் கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். எப்படி மறந்தீங்க? சரி சரி, ஓகே சார். பாய் சார், பாய். என்ன வசந்த், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன? என்ன? அது இல்லம்மா, அது வந்து இந்த பத்மா வேற இங்க நிக்கிறாங்களே, பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்காது. பேசி தொலைப்போம். என்ன பத்மா மேடம்? சிவகாமி, அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்பாடெல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வானே, சொல்றேன்ல, ப்ளீஸ் வானே. அப்படி ஏதாவது அசௌகரியமா இருந்தா கூட ஜானகி மேடம், சந்திரசேகர் சாருக்காக நான் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்க நாங்க தான் பார்த்து வச்சிருக்கணும். அவங்க ரூம்ல இருக்காங்க. அண்ணா ப்ளீஸ், அம்மாட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். என்னடா கேட்கணும்? இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க 2 பேரும் முட்டாளாக்கி இருக்காங்க. இதுவே ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட். அண்ணா ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. அவங்க 2 பேரும் பாவம். அவங்க எதையும் திட்டம் போட்டு மறைக்கல. அவங்க சூழ்நிலை அப்படி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்படி என்ன சூழ்நிலை வந்துச்சு அவங்களுக்கு? இந்த உண்மையை சொன்னா அவங்க தலை வெடிச்சிருமா? எல்லாம் பெனிஃபிட்டுக்காக தான் விஸ்வா. இங்க பொய் சொல்றவங்க எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது.
எங்க அம்மா ஏமாந்துடக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். அண்ணே அண்ணே, நான் சொன்னா நீ கேப்பன்ற நம்பிக்கையில தான் கேட்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா அம்மாட்ட சொல்லிக்கோ. அம்மா, நம்ம விஸ்வாசருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இரு. என்னடா அவதானே? தெரியும்டா. இவெல்லாம் கஷ்டத்துக்கு தப்பு பண்றவல்ல, தப்பு பண்றதையே வாழ்க்கையா வச்சிருக்கவ. இப்ப கூட பாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னதும் உன்னை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறா. சார், என்னாச்சு சார்? வசந்த் சார் பத்மா மேடம் கிட்ட சொல்லிட்டாங்களா? ஏய் அன்பரசி, அதெல்லாம் ஒன்றும் ஆகல, நீ பயப்படாத சரியா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான நாள். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். உனக்கும் ஆன்ட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இட்ஸ் மை ப்ராமிஸ். சரி மேடம். அவர் பார்த்தா எதுக்கு சும்மா நின்னு பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு என்ன திட்டுவாரு. ஓ, நான் போய் வேலையை பாக்குறேன். சரி, ஓகே, வரேன். நீங்க வேலையை பாருங்க. விஸ்வா, விஸ்வா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க, அவங்கள ரிசீவ் பண்ண தான் இங்க வெயிட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ அங்கேயும் இங்கேயும் சுத்தாம முதல்ல உன் ரூமுக்கு போ. வசந்த், டேய், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தியே, என்ன? அது அது அண்ணே ப்ளீஸ். அன்பரசி, டேய், அதான் அவங்க பேசுனதை நான் கேட்டேனேடா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு தொடக்கமா தான் இதை சொல்றேன். அதாவது, நான் சந்திரசேகர் சாரோட மகளோ ஜானகி மேடத்தோட பேத்தியோ இல்ல சார். அனன்யாவாகட்டும், சிவகாமி ஆகட்டும், அவங்கள திருத்துறதோட என் குட்டிமா வர்ற வரைக்கும் இந்த சொத்து அவங்க கைக்கு போகாம இருக்கணும். அது இப்போ உன்னாலதாமா முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அன்பரசி, நீ எங்க குட்டிமாவா நடிக்கணுமா? இதுல அன்பரசியோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. பத்மா பையன் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துல அன்பரசி நடிச்சிருந்தா அது தப்பு. அவளை ஜானகி பாட்டியும் சந்திரசேகர் அங்கிளும் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த கல்யாண பேச்சு வந்த உடனே அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அன்பரசி எனக்கு பிடிக்கிறதுக்கு அவ பேச்சு, குணம், அடுத்தவங்க கிட்ட அவ நடந்துக்கிற முறை, அந்த மாதிரி 1000 காரணம் இருக்கு. ஆனா அவன் என் வாழ்க்கை பூரா துணையா வரணுங்கிறதுக்கு அவளோட இந்த நேர்மை மட்டும்தான் காரணம். விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அதுக்கு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எப்படி தினம் தினம் அவங்க முகத்தை பார்க்க முடியும்? என்னால முடியாதுடா. அண்ணே, எதை பொய்ங்கிற? அன்பரசி சந்திரசேகர் அங்கிளோட பொண்ணுதான், ஜானகி பாட்டியோட பேத்தி தான். ஏன் அங்கிளுக்கு பிறந்தாதான் பொண்ணா? அன்பரசி அவங்கள அப்பாவும் பாட்டியாவும் தான் பாக்குறா. அதே அளவுக்கு பாசத்தோட சந்திரசேகர் அங்கிளும் ஜானகி பாட்டியும் அவளை பாத்துக்கிறாங்க. அவங்களே அந்த உறவை உண்மை நினைக்கும் போது நாம ஏன்னு அதை பொய்யா நினைக்கணும்? அன்பரசி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. அவதான் என் உலகம். இப்ப நீ இத போய் அம்மா கிட்ட சொல்லி அது பிரச்சனையாச்சுன்னா நான் ஆயுசுக்கும் தனியா தான் இருப்பேன். அப்படி உன் தம்பி கட்ட பிரம்மச்சாரியா ஒரு சன்னியாசி மாதிரி ஆகணுமான்னு யோசிச்சுக்கோ. இது வரைக்கும் ஒரு அண்ணனா நீ எனக்கு எதுவுமே செஞ்சதே இல்லை, நானும் எதுவும் கேட்டதே இல்லை. அண்ணே, இது மட்டும் ப்ளீஸ். டேய், பேச்சோட பேச்ச நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க.
என்ன குத்தி காட்டுறியா? உனக்கே தெரியும் நான் இதுவரைக்கும் அம்மா கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை. சார் மாலை. சரி சார், நிச்சயதார்த்தத்துக்கு ஸ்டேஜ் அலங்காரம்லாம் முடிஞ்சிடுச்சு சார். பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகி வரதான் பாக்கி. சரி, அவங்கள ரெடியாக சொல்லிட்டு மாலையை வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. சரிங்க சார், வரேன். போயிட்டு வா. என்ன அன்பரசி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? அது விஸ்வாசரை தான் பார்க்க போறோன்னு இப்படி சொல்றது. சார், அது வந்து என்ன அன்பரசி, ஏன் தயங்குற? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். அவங்கள தான் பார்க்க போறேன். ஓ அன்பரசி, உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ அவங்கள பார்க்க போற அதானே? இதுல என்ன தயக்கம் உனக்கு? சாரும் ஜானகி மேடமும் வந்ததுல இருந்து அம்மாவை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அம்மாவும் ரூம்ல தனியா தான் இருக்கு. ரூம்ல போய் பாருங்கன்னு சொல்லிடலாமா? ஆமா சார், அம்மா வந்துட்டாங்க. 4வது ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்க வந்ததும் சொல்ல வேண்டியதானே, நான் அப்பவே போய் பாத்துருப்பேன்ல. சரி பரவாயில்ல, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வா. நான் போய் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். சரியா? சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். இங்க பாரு, பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு அப்பா இதெல்லாம் செய்யாம வேற யார் செய்ய போறாங்க? இதுல எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வா. போ. விஸ்வா தம்பி மட்டும் சரியான நேரத்துல வசந்த் தம்பிய தடுக்காம இருந்திருந்தா பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே என்ன கஸ்தூரி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. எங்க இந்த அன்பரசி இன்னும் காணோம்? வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதே. ஐயோ, இவ எப்படி தப்பிச்சு வந்தா? நம்மள கண்டுபிடிச்சு அவ என்ன கங்கணம் கட்டிட்டு திரியறாளே. இப்ப என்ன பண்றது? இவகிட்ட மாட்டிக்கிட்டா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே.